வணக்கங்க. இது நம்மளோட பொங்கல் விலாக். ஒரு வழியாக சென்னையிலேருந்து அடிச்சு பிடிச்சி திருநெல்வேலிக்கு வந்துட்டோங்க. நம்ம சொந்த ஊருக்கு வந்தாலே அது ஒரு தனி ஃபீல். ஆனால் அந்த ட்ரெயினை பிடிச்சி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை என்னால் வீடியோவாக எடுக்க முடியல, நாங்கள் இருந்த டென்ஷனில். ஆனால் சரி பொங்கல் எப்படி வைக்கிறோம் எங்கள் ஊரில் அப்படின்றத விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் குளிச்சு கிளம்பிட்டு பொங்கல் வச்சாச்சு. எங்கள் அத்தை தான் எப்பவும் போல் வச்சாங்க. வழக்கம் போல் அவங்க வச்சும்போது நாங்கள் அப்படியே மேலே மட்டும் என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் கேட்டு செஞ்சு வச்சிட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஓகே சாமி கும்பிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணார். தேங்காய் உடைப்பது எப்படின்னு கற்றுக்கிற அளவுக்கு அவர் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தார். அந்த தண்ணி கீழே கொட்டாமல் அதை மட்டும் உடச்சி தண்ணியோட சாமிக்கு படைக்கிற மாதிரி பயங்கரமாக உடைச்சார். எனக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சாமிக்கு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டு எப்பவும் போல் கற்பூரம்லாம் கொளுத்தி பாயசத்தெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடும்போது சித்தார்த் எப்படி கும்பிட்றான் அப்படின்றத பாருங்கள். அவனுக்கு எப்படி இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறான்னு எனக்கு தெரியல. அவன் அவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றான். கீழே விழுந்து கும்பிடுவான் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக வரும் பாருங்கள். சூப்பராக சாமி கீழே விழுந்து கும்பிட்டான். என்ன எங்கேன்னு கேட்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்ததே நான் தான். கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் வீடியோஸ் இருக்கிறது. இன்னும் போக போக பெட்டராக நம்மளை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஃபாலோ அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு காக்காய்க்கு வச்சோம். அவன் எவ்வளோ அழகாக காக்காவை கூப்பிட்றான்றதை கேளுங்க. அவ்வளோ இதாக கூப்பிட்றான், காக்கா காக்கா காக்கான்னு கூப்பிட்டு அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு ஊருக்கு வந்ததே. இந்த மாதிரி அடுத்த நாள் பொங்கல், செகண்ட் டே பொங்கல் என்னெல்லாம் பண்ணுவோன்றது நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட் தான் இன்னும் மேலே எப்படி வீடியோ போடுறது அப்படின்றத எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.